அது யார் போட்டாங்களோ ரொம்ப தப்பு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ, அவங்க எல்லாம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். காரணம், வந்திருக்கக்கூடிய அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் சில இடத்துல முழு படங்குறாங்க. நான் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகன் படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா ஆதவ அர்ஜுன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் முருகன் பேரெல்லாம் தேவையில்லாம அவர் இழுக்கிறார். நான் விஜய் அவர்களுடைய படத்தை ஜனநாயகத்தை எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ நான் தியேட்டர்ல போய் ஒரு ரசிகனாக நான் பார்ப்பேன். அது வேற. அதையும் அரசியலும் குழப்பக்கூடாது. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், தொண்டனா இருக்கிறேன், சில இடத்துல தலைவனாகவும் இருக்கிறேன். நான் ஜனநாயக படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்பேங்க. அதனால தயவு செய்து பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வந்தாலும் பார்க்காதீங்க. அது எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய ரத்தம், எத்தனையோ பேருடைய வியர்வை, ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பணம். அந்த மாதிரி வந்தா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. யாராவது இந்த வீடியோ அனுப்பிச்சா கூட பார்க்காதீங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் தேவையில்லாம திரு முருகன் அவர்களுடைய பெயரை, மத்திய இணையமைச்சருடைய பெயரை உள்ள இழுக்கக்கூடாது. அது அரசியல் அநாகரிகம். நீங்க யாரு தப்பு பண்ணாங்களோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை உள்ள கொண்டு வந்து முட்டி தட்டுங்க. அரசியல் லாபத்திற்காக ஏன் தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எத்தனை இடத்துல அரசியல் பண்றோம்? ஏதாவது ஒரு படத்தை நம்ம பண்றோமா? சிபிஎஃப்சிக்கு எங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? தேவையில்லாம ஏன் ஆதவ அர்ஜுன் அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களோ சில பேர் ட்விட்டர்ல சொல்லக்கூடிய கருத்தையும் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். என்ன வேணாலும் கொடுக்கட்டுன்னு அம்மன் அர்ஜுன் அவர்கள் எளிமையான மனுஷன். நடந்து மக்களை பார்க்கிறார். பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அக்கா நாம போட்ட குழாயிலிருந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கான்னு சொல்றாரு. அவ்வளவு எளிமையாக மக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை என்ன ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரு குண்டா, ஒரு என்ன சொல்றது 98% சில்வர் இல்லாத ஒரு கொலுசு இதெல்லாம் கொடுத்து கவர்ந்து விடுவார்களா? அதனால கோயம்புத்தூர் தெற்தொகுதியில நண்பர்கள், நீங்க எல்லாம் மூத்த நிருபர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஒரு வரலாறு காணாத தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குதா இல்லையா? நீங்க அன்னை கரூர்ல 251 பட்டி 251 பட்டியும் தேர்தல் ஆணையத்துக்கு போய் அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர்ல பாரதிய ஜனதா கட்சி 251 பட்டியும் பூட்டிட்டோம். ஏன் கணக்குப்படி என்னை கோயம்புத்தூர் தெற்குல பட்டி போட முடியாதுன்னு கம்பெனி வேற ஹவுஸ் எடுத்து மக்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். அதையும் நாங்கள் முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். அவங்க 18 சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அவன் திமுக கார மாதிரி அவன் பிரச்சாரம் பண்றான். ஒரு திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 18 சுயேட்சையும் திமுக அவனும் பண்றான். 19 பேர் அந்த சிட்டி ரோபோட், ஒரு படத்துல ரஜினி சார் சிட்டி ரோபோட் மாதிரி 19 ரோபோட் நோட்டோடு நடந்து போயிட்டு இருக்கு. 19 ரோபோட்டையும் ஃபியூஸை புடுங்கி பேட்டரியை கழட்டி திரும்ப கரூருக்கு அனுப்பி வச்சிடலாங்க.